அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் கல்வி ஞானத்தை அறிமுகப்படுத்தட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். தொழுகைக்கு நம்ம அதான் மற்றும் இகாமத்தோடைய செயல்பாடுகளா நிறைய சட்ட விளக்கங்கள் மூலமா இந்த வீடியோல இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அதான் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா தொழுகையோட நேரத்தை அறிவிக்கிறது. இகாமத் அப்படின்றது தொழுகைக்கு ஆரம்பிக்க அழைக்கிறது. சரிங்களா? அகராதிப்படி பாத்தீங்கன்னா அதான் அப்படின்றது அறிவித்தல். அல்லாஹாலா என்ன கூறுறான் அப்படின்னா அவனு மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ் இன்னும் அவனது தூதரின் புறத்திலிருந்து அதான் அறிவிப்பாகும் அப்படின்னு அல் குரான்ல 9வது அத்தியாயம் 3வது வசனத்துல குறிப்பிடுறான். மார்க்கத்துல அதான் அப்படின்றதுக்கான அர்த்தம் தொழுக நேரம் வந்துருச்சு அப்படின்றத குறிப்பிட்ட சில வாசகங்கள் மூலம் அறிவிக்கிறதாகும். அதே மாதிரி அகராதி இகாமத் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நிற்க வைக்கிறது, வரிசைப்படி நிற்க வைக்கிறது அப்படின்றது பொருள். மார்க்கத்துல தொழுகைக்கு தயாராகும்படி குறிப்பிட்ட வாசகங்கள் மூலம் அறிவிப்பு செய்தல் அப்படின்றதுக்கு பொருள் தான் இந்த அதான் மற்றும் இகாமத்துடைய பொருட்கள். சரிங்களா? அதான் மற்றும் இகாமத்துடைய சட்டங்கள் என்ன அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். 5 நேர தொழுகைக்காக அதான் இகாமத்து சொல்வது ஆண்களுக்கு மிக முக்கியமான மார்க்க கடமையாகும். இது ஃபர்லு கிஃபாயா அப்படின்ற வகையை சேர்ந்தது. ஃபர்லு அப்படின்றது கட்டாயமான கடமையில வந்துடும். இது ஃபர்லு கிஃபாயா. ஆண்கள் கண்டிப்பாக 5 நேர தொழுகைகளுக்கு அதான் மற்றும் இகாமத் சொல்லணும் இன்ஷா அல்லாஹ். அதாவது சிலர் ஒரு சிலர் இதை நிறைவேற்றினா கூட மற்றவர்களும் இந்த குற்றத்துல இருந்து தப்பிச்சிடுவாங்க அப்படின்றத இதற்குள்ள அர்த்தம். முஸ்லிம்கள் மஜீதுகளில அதான் கூறுறது இஸ்லாமிய அடையாள சின்னங்கள்ல ஒன்றாவே இருக்குது. ஆகவே அதான் கூறுவதை விடுறதோ அல்லது புறக்கணிக்கிறதோ கூடாது. ஃபர்லு அல்லாத மற்ற தொழுகைகளுக்கு அதான் அல்லது இகாமத் தேவை கிடையாது. இகாமத் கூறக்கூடாது. பெண்கள் ஜமாத்தாக சொல்றாலும் சரி, தனியா தொழுதாகவும் சரி, அதான் மற்றும் இகாமத் கட்டாயம் கிடையாது. ஆனா ஆண்களுக்கு கட்டாயமாக அதானும் முக்கியம், இகாமத்தும் முக்கியம் இன்ஷா அல்லாஹ். அதான் மற்றும் இகாமத்துடைய நிபந்தனைகள்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதான் மற்றும் இகாமத்து சரியாவதற்கு நிபந்தனைகள் 6 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இதை நிறைவேற்றுவர் முஸ்லிமா இருக்கணும். காஃபிர் இதை நிறைவேற்றுவது சரியே ஆகாது. 2வது புத்தி சுவாதீனம் இருக்கணும். அதாவது பைத்தியக்காரர் இல்லைன்னா போதையில புத்தி தடுமாறி போனவர், தமீஸ் அதாவது பக்குவமற்ற குழந்தை, இவங்க எல்லாருமே இகாமத்து சொல்றது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, சரி ஆகாது. 3வது பாத்தீங்கன்னா அதான் மற்றும் இகாமத்து சொல்வர் ஆணாக இருக்கணும், கம்பல்சரி. மஜீதுக்குள்ள பெண்களா இருக்கட்டும், அரவாணிகளா இருக்கட்டும், அதான் மற்றும் இகாமத்து சொல்வது கூடாது. அதான் ரசூல்லா நம்மளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஏன் அப்படின்னு பாக்குற பட்சத்துல பெண்களுடைய குரல் ரொம்ப விரும்பத்தக்கதா இருக்கும். பெண்களோட குரல் ரொம்ப வசீகரமா இருக்கும் அப்படின்றதுக்காக ரசூல்லா அதை விரும்பத்தக்க செயலா இருக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த நிபந்தனையை அல்லாஹால நம்மளுக்கு கூறியிருக்கான். அரவாணி அவர் ஆண் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியாது, உறுதி செய்ய முடியாது. சோ அவங்கள இகாமத்து சொல்லக்கூடாது. தொழுகைக்காக நேரம் வந்தவுடன் தான் அதான் கூறணும். இது 4வது நிபந்தனைகள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொழுகைக்குரிய நேரம் வந்ததுக்கு அப்புறம் தான் அதான் கூறணும். தொழுகையோட நேரம் வருவதற்கு முன்னர் அதான் கூறுறது சரியாகாது. ஆனாலும் ஃபஜர் இருக்கு இல்லையா, அதிகாலை தொழுகை, ஜும்ஆ தொழுகை, இந்த 2க்குமே அதான் அதனுடைய நேரம் வருவதற்கு முன்னர் கூறலாம். இமாம் மஸ்ஜிதுக்குள்ள வந்த உடனே தொழுகை நிறைவேற்ற நேரம் வந்தவுடன் இக்காமத்தை கூறிடணும். இந்த 2 தொழுகைக்கு மட்டும்தான் விதிவிலக்கு இருக்கு. அதாவது ஃபஜ்ர் அதிகாலை தொழுகையும் ஜும்ஆ தொழுகைக்கு மட்டும்தான் என்னது அதான் டயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி சொல்லிக்கலாம் அப்படின்றது. 5வது நிபந்தனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதானுடைய வாசகங்களையும் இக்காமத்துடைய வாசகங்களையும் நபி மொழிகளில் வந்துள்ளது போல தொடர்ச்சியாகவும் வரிசையாகவும் கூறணும். அது எந்த ஆர்டர்ல வந்திருக்கோ அதே மாதிரிதான் சொல்லணும். எந்த லைன்ல வந்திருக்கோ அதே மாதிரிதான் என்ன பண்ணணும், சொல்லணும். இஷ்டத்துக்கு மாத்தி மாத்தி சொல்றது கூடாது. 6வது நிபந்தனை அதான் இன்னும் இகாமத் அரபு மொழியில தான் கம்பல்சரி இருக்கணும். தமிழோ இல்ல பிற மொழிகள்லயோ அவங்கவுங்க தாய்மொழியா இருந்தாலும் கூட அரபுல மட்டும்தான் அதான் மற்றும் இகாமத்து இருக்கணும். ஹதீஸ்ல வந்துள்ள வசனங்களை மட்டும்தான் அதான் மற்றும் இகாமத்துல நம்ம கூறணும் இன்ஷா அல்லாஹ். அதான் கூறுறவங்களுக்கு நம்ம எப்படி அரபுல சொல்லுவோம் அப்படின்னா முஅத்தீன். அந்த முஅத்தீன் எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அதுல, அதாவது நீதிவானாக, நல்லொழுக்கம் உள்ளவராக, அமீன் நம்பிக்கைக்குரியவராக கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அதான வச்சுதான் நம்ம என்ன பண்ணுவோம், தொழுகையுடைய நேரத்தையும் நோன்புடைய நேரத்தையும் மக்கள் வந்து ஆரம்பிக்கவும் செய்வாங்க, முடிக்கவும் செய்வாங்க. ஸோ வந்து அவங்க வந்து நீதி உள்ளவராகவும், நல்லொழுக்கம் உள்ளவராகவும், நம்பிக்கைக்குரியவராகவும் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ரெண்டாவது வந்து பருவ வயதை அடைந்தவராக, புத்தி சுவாதீனம் உள்ளவராக இருக்கணும். அதே நேரத்துல தமீஸ், அதாவது பிரித்தறிகின்ற பக்குவம் உள்ள சிறுவர். அதான் கூறினா கூட அந்த அதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அந்த அதான் வந்து சரியானதுதான். மூன்றாவது, தொழுகையோட நேரங்களை அறிந்தவரா இருக்கணும். நேரத்தை வந்து கவனிக்கக்கூடிய அறிவு திறமை இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து தவறான நேரத்துல அதான் கூறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால சிறப்பான முதல் நேரத்தை வந்து தவற விட்டுருவாங்க. அதனாலதான் தொழுகையோட நேரங்களை வந்து அறிஞ்சவரா இருக்கணும் அப்படின்றது கம்பல்சரி. நான்காவது, மக்களுக்கு அவருடைய சப்தம் சென்று சேருகின்ற அளவு நல்ல உரத்த குரல் வளம் உள்ளவராக இருக்க வேண்டும். இப்ப எல்லாருமே மைக் வந்து செட் பண்ணிருப்பாங்க. இருந்த பட்சத்திலும் குரல் வளம் வந்து நல்ல சப்தம் வந்து ரொம்ப பெரிய அளவுல இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஐந்தாவது, சிறு தொடக்கு இன்னும் பெருந்தொடக்கு ஆகியவற்றிலிருந்து நீங்கி சுத்தமானவராக இருக்கணும். ஆறாவது, நின்றவராக கிபிலாவை முன்னோக்கியவராக அதான் கூற வேண்டும். ஏழாவது, தனது 2 விரல்களை காதுகளிலும் இரு காதுகளிலும் வைக்க வேண்டும். ஹையாலல் சலா என்று கூறும்போது வலது பக்கமும், ஹையாலல் ஃபலா என்று கூறும்போது இடது பக்கமும் திரும்ப வேண்டும். இது வந்து கம்பல்சரி. அடுத்து 8வது பாத்தீங்கன்னா, அதான் கூறும்போது நீட்டி நிதானமாகவும், இகாமத்து கூறும்போது விரைவாகவும் சுருக்கமாகவும் கூறணும். அதான் மற்றும் இகாமத்துடைய வாசகங்கள் எல்லாருக்குமே பொதுவா தெரிஞ்சதுதான், அல்ஹம்துலில்லாஹ். அது வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ் நான் தனிப்பட்ட வீடியோவா போடுறேன். ரலியல்லாஹு அன்ஹு என்ன கூறுறாங்க அப்படின்னா, அதானுடைய வாசகங்களை வந்து 2 முறை கூறுவதற்கும், அது காமத்து சலா என்ற வாசகத்தை தவிர நிகாமத்துடைய வாசகங்களை வந்து 1 முறை கூறுவதற்கும் பிலால் ரலி அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு வந்த இந்த முறை பாத்தீங்கன்னா, அதான் மற்றும் இகாமத்து கூறுறதுல இந்த மேற்கூறப்பட்ட முறை வந்து சிறந்தது, விரும்பத்தக்க முறையாகும். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உள்ளூர்லயும் வெளியூர்லயும் அவங்க கூடவே தொடர்ந்து டிராவல் பண்ணியிருக்காங்க. ரசூலுல்லாஹ் வந்து பிலால் ரலிக்கு இவ்வாறுதான் பாங்கும் அதானும் வந்து சொல்றதுக்கு அதானும் இகாமத்தும் சொல்றதுக்கு வந்து சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆகவே பிலால் ரலியல்லாஹு அவர்கள் மூலமாக வந்துள்ள அதான் இன்னும் இகாமத்துடைய வாசகங்கள் தான் மிகவும் ஏற்றதாகும். ஒருவர் அதான் கூறும்போது தர்ஜி செய்தால் இகாமத்து கூறும்போது 2 முறை கூறினால் அது வந்து தவறு கிடையாது. தர்ஜிஹ் அப்படின்ற பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து 2 ஷஹாதாவுடைய வாசகங்களையும் 2 முறை ரொம்ப தாழ்ந்த குரல்ல கூறிட்டு பிறகு உரத்த குரல்ல வந்து இருமுறை கூறுவது. இகாமத்து கூறும்போது 2 முறை கூறுவது என்றால் அதான் கூறியதை போல இகாமத்து கூறியது. ஃபஜருடைய அதான்ல பாத்தீங்கன்னா ஹையாலல் ஃபலா என்று கூறியதற்கு பின்னர் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் அப்படின்னு கூறணும். அதாவது தூக்கத்தை விட தொழுகை மேலானது, தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்ற இந்த 2 வாசகங்களையும் இன்ஷா அல்லாஹ் கூறணும். அதான் கூர்னதுக்கு அப்புறமா அதனுடைய பதில் எப்படி சொல்லணும், அதோட துவா என்ன அப்படின்றத இன்ஷா அல்லாஹ் இப்ப பார்க்கலாம். அதானுடைய ஒவ்வொரு வாசகத்தையுமே நீங்க செவியுறும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை திரும்ப அப்படியே சொல்லணும். இப்ப அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொன்னாங்க, நீங்க திரும்பவும் உங்க மனசுக்குள்ளேயே அல்லாஹு அக்பர் அப்படின்ற எல்லா வசனங்களையும் அதே மாதிரி சொல்லணும். ஆனா இந்த ஹையாலல் சலா ஹையாலல் ஃபலா அப்படின்னு கூறும்போது ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹி அப்படின்னு சொல்லணும். இவ்வாறு ஒருவர் வந்து தன்னுடைய உள்ளத்துல இருந்து அதானுக்கு பதில் கூறினால் அவர் சொர்க்கம் செல்வார் அப்படின்றது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறியிருக்காங்க. மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து நீங்கள் தொழுகைக்காக அழைப்பை செவியுற்றால் முஅத்தின் கூறுவதை போல நீங்களும் கூறுங்கள் அப்படின்றத நம்மளுக்கு வலியுறுத்தி இருக்காங்க. முஅத்தின் வந்து அதிகாலை தொழுகையில வந்து அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம் அப்படின்னு கூறும்போது நாமும் அதை அப்படியே கூறணும். அதிகாலை தொழுகையில வந்து இகாமத்துல அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌ அப்படின்ற அந்த வசனம் வந்து இடம்பெறாது. அதானுக்கு பதில் கூறிய உடனே அதான் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதணும் இன்ஷா அல்லாஹ். பின்வரும் என்று இந்த துவாவை ஓதணும். இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமத்தி வஸ்ஸலாத்தி
قائمة آت محمد وسيلة والفضيلة وبأسه مقاما محمودا الذي وعدته. அல்லாஹுவே, இந்த பரிபூர்ண அழைப்பின் அதிபதியே, நிறைவேற்றப்படுகின்ற தொழுகையின் அதிபதியே, முஹம்மது அவர்களுக்கு வசீலாவையும் சிறப்பையும் கொடுப்பாயாக. நீ அவர்களுக்கு வாக்களித்த மஹ்மூத் எனும் ஸ்தானத்தில் அவர்களை எழுப்புவாயாக அப்படின்ற இந்த துவாவை ஓதணும். இந்த அதான செவியுற்றதற்கு பின்னர் யார் இந்த துவாவை ஓதுறாரோ அவருக்கு தனது சிபாரிசு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்றத ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே போல நிறைய பயனுள்ள வீடியோக்களை உங்களுக்கு தரணும்னு எங்களுக்காக துவா செஞ்சுக்கோங்க. நீங்க பார்த்த இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் செய்யுங்க. ஒரு செய்தி என்னிடமிருந்து எடுத்துரைக்கப்பட்டால் அதை பிறருக்கும் எத்தி வையுங்கள் அப்படின்றது ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு வாக்கு. இன்ஷா அல்லாஹ் நாமும் பின்பற்றி அதை நம்முடைய குடும்பத்தாரும் உறவினர்களும் பின்பற்ற உதவி செய்வோம். மேலும் இது போல நிறைய மார்க்க சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்து தெரிந்து கொள்ள நம்மளது அல் முக்மின் ஆன்லைன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.